சென்னை போரூருக்கு அருகில் குன்றத்தூர் நெடுஞ்சாலையில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சர்வதேச பள்ளி ஸ்ரீ கிருஷ் சர்வதேச பள்ளியாகும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் அமைந்துள்ள இப்பள்ளியின் சிறப்பினை இன்றைய கல்வி சேவை நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. ஸ்ரீ கிருஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சிபிஎஸ்இ மற்றும் கேம்பிரிட்ஜ் கரிக்குலத்தினுடைய சேர்மன். எங்கள் பள்ளியானது போரூர் அருகில் உள்ள கோவூரில் அமைந்துள்ளது. சுமார் 4.5 ஏக்கர் நிலத்தில் எங்கள் பள்ளியானது அமைந்துள்ளது. எங்கள் பள்ளியில் தற்போது மிக அதிகமாக 3700 மாணவர்களை கொண்டு பள்ளி இயங்கி வருகின்றது. பள்ளியானது 2014 துவக்கப்பட்டது. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. வெகு விரைவாக நாங்கள் இந்த மாணவர்களின் எண்ணிக்கையை அடைந்திருப்பதற்கு சென்னையில் எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் நாங்கள் கல்விக்கு மட்டும் முழு கவனத்தை செலுத்தாமல் மாணவர்களுக்கான மாரல் எஜுகேஷன் மற்றும் பொது அறிவான ஜெனரல் நாலேஜ் மற்றும் லைஃப் ஸ்கில் என்று யூனிக்காக ஒரு குழந்தையை, ஒரு மாணவனை அவர்களை முழுவதுமாக எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பயிற்சியை எங்கள் ஆசிரியர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். துள்ளி விளையாடும் புள்ளிமான்களாய் குழந்தை செல்வங்கள். இக்குழந்தைகளுக்கு அறிவியல், சமூகம், விளையாட்டு எனும் பயிற்சிகள் மாதிரிகளை கொண்டு சிறப்பாக இப்பள்ளியில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இப்பயிற்சியின் மூலம் குழந்தைகள் இம்மாதிரிகளை பற்றிய அறிவினையும் தெளிவினையும் பெறுகின்றனர். இம்முயற்சி புத்தக மூட்டைகளை தவிர்த்து கல்வி, கலாச்சாரம், வாழ்வியல் நெறிமுறைகளை அனுபவங்களாக குழந்தைகள் மனதில் பதிகின்றன. இம்மாற்றம் நடைமுறை சார்ந்த திறனையும் அறிவினையும் குழந்தைகளுக்கு அளிக்கின்றது.
இங்கே பள்ளியில் தரம் வாழ்ந்த ஒரு மாணவர்களுக்கு எப்படி நாம் பாடம் நடத்தினால் அந்த மாணவன் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்கள் ஆசிரியர்கள் மிக தெளிவாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ பாடத்தை நடத்தினோம் முடித்தோம் என்று இல்லாமல் ஒவ்வொரு பாடத்திலும் உள்ள கான்செப்ட் என்கின்ற கான்செப்ட் கரிக்குலத்தை நாங்கள் முழுவதுமாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களிடம் உள்ள மாணவர்கள் மிகவும் பொது அறிவு, பாட அறிவு, அன்றாட வாழ்க்கையில் அறிவு, அன்றாட தேசத்தினுடைய நடப்புகள், மேலும் இதற்கு முன்பு சுதந்திரத்துக்காக போராடியவர்கள், நாட்டுக்காக போராடியவர்கள் போன்ற எல்லா விதத்திலும் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். சிந்தட்டிக் சிற்பங்களாய் இல்லாமல் குழந்தைகளை சிந்தனை சிற்பிகளாய் அனைத்து திறன்களோடு திகழ எலக்ட்ரானிக் நிழல் தவிர்த்து நிஜ பிம்பங்களை உருவாக்கி வருகிறது இப்பள்ளி. அதோடு மட்டுமல்ல, மழலையர்களுக்கு என்று பிளேவே மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் மாண்டசரி மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் இவர்களுக்கு சேர்த்து அவர்களுக்கு மிக அருமையாக ஒரு கல்வி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்கள் பள்ளியில் படிக்கின்ற எந்த மாணவரும் பள்ளியை முடித்து செல்லும்போது மிகவும் சந்தோஷமாக இன்று வந்தோம், இன்று நாம் கற்றுக்கொண்டோம் என்கின்ற ஒரு நிம்மதியுடன் எங்கள் பள்ளியை விட்டு மாணவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மழலை புன்னகையோடு ஆரம்ப கல்வியில் ஆடல் பாடலோடு முழுமையான அர்ப்பணிப்போடும் இளம் சிறார்களுக்கு சேவை மனதுடன் இப்பள்ளி ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கின்றனர். குழலும் யாழுமாய் மழலை மொழிகள் குயில் பாடலாய் இப்பள்ளியின் வகுப்பறைகளில் எதிரொலிக்கின்றன. அதோடு மட்டுமல்ல, மிக அதிகமாக நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுவது கம்யூனிகேஷன் ஸ்கில் என்கின்ற ஆங்கில மொழி பேசுகின்ற திறமையும், LSRW என்கின்ற லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த பேசிக்கை நாங்கள் மிகவும் வலிமையாக மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் பள்ளியில் பயிலுகின்ற 1ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் ஆங்கிலத்தில் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் பேசுவதற்கும் மிகவும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். இக்காலச்சூழலில் சிறகுகள் மறுக்கப்பட்டு கூண்டு கிளிகளாய் மழலைகள் பொம்மைகளாய் ஆட்டுவிக்காமல் அவர்கள் எண்ணங்களுக்கு வண்ணமளித்து சிறகுகளாகி விண்மீன் நோக்கிய மின்மினி பூச்சிகளாய் மகிழ்ச்சி வானில் மிளிரச் செய்கின்றது இப்பள்ளி. எங்கள் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் நேஷனல் லெவலில் அத்லெட்டிக்கில் ஜெயித்து வந்திருக்கின்றார்கள். திறமை வாய்ந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம் என்கின்ற ஒலிம்பியாட், ஸ்பெல்பி அண்ட் மேலும் மல்டி சாய்ஸ் MCP கொஷின்ஸ் போன்றவற்றை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கணித ஆய்வரங்கில் மணிச்சட்டம், அளவுகோல்கள், சூத்திரங்கள், வகைப்பாடுகள் ஆகியவற்றின் மூலம் மாணாக்கர்கள் தெளிவுறும் வகையில் நவீன உபகரணங்கள் இப்பள்ளியில் gathered here. My name is Lakshanya and I'm studying class 5B. Maths is easily found everywhere. Maths can be found in the nature and in our daily life.
1000 years ago, people had known mathematics and knows to calculate things. Maths is all around us, wherever we go. In everything in the nature is a riddle. Mathematics can also. Being fast as mental arithmetic can save our money. For everything, the building blocks as including mobile devices, architecture, ancient and modern, art, money and even sports too. Thank you. அதோடு மட்டுமல்ல, எங்கள் மழலையர் பள்ளியில் ஒவ்வொருவருக்கும் மாண்டசரி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து அவர்கள் அதன் மூலம் கற்றுக்கொள்கின்ற அளவினை நாங்கள் வகுத்து கொடுத்துள்ளோம். அதன் மூலம் அவர்கள் எண்களையும் எழுத்துக்களையும் மிக எளிதாக விளையாட்டின் மூலமாக கற்றுக்கொள்கின்றார்கள். இதற்கு முன்பெல்லாம் நாம் சிறு வயதிலே இருக்கும்போது நம்மோடு பாட்டி தாத்தாக்கள் நம்மோடு இருந்தார்கள். அவர்கள் நாட்டிலே நடக்கின்ற விஷயங்களை சொல்லும்போது எது நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய திறமை நமக்கு இளம் வயதில் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அவசர வாழ்க்கையை அந்தந்த ஜாயின்ட் ஃபேமிலி என்கின்ற ஒன்றுபட்ட குடும்பமே இல்லாத போனதனால் அதுபோன்ற கதைகளை கேட்பதற்கு குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை தெரியக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. அதற்காக நாங்கள் அவருக்கு சிறு மழலையர் ப்ரீகேஜி எல்கேஜி என்று சொல்லக்கூடிய அந்த வகுப்புகளிலேயே எது நல்லது எது கெட்டது என்று சொல்லக்கூடிய மாரல் எஜுகேஷனை அங்கிருந்தே ஆரம்பிக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, குட் மேனர்ஸ் அண்ட் பேட் மேனர்ஸ் இவைகளையும் நாங்கள் அங்கே பயிற்றுவிக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, பேட் டச் குட் டச் என்கின்ற அந்த கலாச்சாரத்தையும் நாங்கள் அங்கே சிறு வயதிலேயே அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றோம். ஸோ அவர்களுக்கு கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார் என்று சொல்லக்கூடிய லைஃப் ஸ்கில்ஸ் எழுதுகின்ற பயிற்சி அனைத்தையும் நாங்கள் அப்பொழுதே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கின்றோம். எங்கள் பள்ளியில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் எந்த குறையும் இல்லை என்பதற்கிணங்க எல்லாவித பயிற்சி தேர்வுகளையும் பெறும்போது எல்லாவித சோதனைகளையும் செய்து பார்ப்பதற்காக எங்கள் பள்ளியில் தனித்தனியான லேபுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக முதலில் மாடர்னைஸ்டு கம்ப்யூட்டர் லேப், மாடர்னைஸ்டு ஃபிசிக்ஸ் லேப், மாடர்னைஸ்டு கெமிஸ்ட் லேப், மாடர்னைஸ்டு பயாலஜி லேப், மாடர்னைஸ்டு மேத் லேப் என்று தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனித்தனியாக அவர்களுக்கு தேவையான அளவிற்கு மாடர்னைஸ்ட் உபகரணங்களை வாங்கி கொடுத்து அதற்கான பயிற்சியை பெற்று வருகின்றார்கள். அதற்கு அதற்கென்று தனியாக தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அதனை மிக திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. I am Vishnupriya. My school Sri Krish International is very excellent in having a proficient teaching methodology, digital learning and result-oriented approach. Here we have a well-experienced and well-qualified teachers who teach each and every concept very effectively and also in a creative manner. We are also teaching everything in a very practical manner, and we have a well-equipped labs, and also we are getting coaching classes for the IIT and NEET premises at our school. And let every child says, yes, I can, and I aspire to become a cardiologist. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. மாணாக்கர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக எண்ணிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும்
புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அனைத்து மாணாக்கர்களும் நல்ல முறையில் செய்முறை பயிற்சிகளை ஆர்வத்துடன் செய்கின்றனர். தேவைக்கேற்ப நவீன உபகரணங்களும் உடனுக்குடன் வாங்கப்படுவதால் துல்லியமான அளவீடுகளை மாணாக்கர்களால் கணிக்க முடிகிறது. மாணாக்கர்களின் இயற்பியல் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன. My name is Sharan from class 10B. Our school prepares me and helps me in cracking down the IIT. Our school provides IIT training in its premises itself. It helps me a lot as my ambition is engineering. இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வுத் திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு மாணாக்கரும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆய்வக வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. மிக மிக நவீன உபகரணங்களை கொண்டு தண்ணீர், சிமெண்ட் மற்றும் தாது சம்பந்தமான சோதனைகளும் மாணவர்களால் செய்து பார்க்கும் வகையில் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. Hi, I am Abdur from class 11 studying in Sri Krish International School. My school plays a very important role in our lives as it lays the foundation of education, and my aim is to become a theoretical physicist. I am Mahendra Verma of class 12. We study our daily subjects based on digital learning, and my aim is to become a mechanical engineer, and my teachers do everything in their potential to make me one. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகுச் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். My school, Sri Krish International, is excellent at having a proficient teaching methodology, digital learning and result-oriented approach. My school has a well-qualified and experienced teachers who teaches us each and every concept in a creative and efficient manner. They explain to us everything in a practical way. We have a well-equipped lab in our school. We are given IIT and NEET coachings in our own school premises. I aspire to become a pediatrician, and yes, let every child say, yes, I can. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. எங்கள் பள்ளியில் அகாடமிக் என்று சொல்லுகின்ற பாடத்திட்டம் மட்டுமல்லாமல் அதோடு மாணவர்களின் திறனை வளர்க்கக்கூடிய வகையில் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய கோகுலாஸ்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மியூசிக்ஸ், ட்ரம்ஸ், டான்ஸ், கராத்தே, அத்லெட்டிக்ஸ், கொக்கோ, ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட் போன்ற பல்வேறு விஷயங்களை எங்கள் மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம்.
எங்கள் பள்ளியில் இதுவரை அத்லட்டிக்கில் ஸ்டேட் லெவல் வெற்றி பெற்று தேசிய அளவில் எங்கள் மாணவர்கள் மகாராஷ்டிராவில் நடந்த போட்டியில் முதல் பரிசையும் 2வது பரிசையும் எங்கள் மாணவர்களை பெற்று வந்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்ல, இங்கு நடந்த நேரு ஸ்டேடியத்தில் நடந்த மிகப்பெரிய சுமார் 300 ஸ்கூல்கள் பங்கு பெற்றதில் எங்கள் மாணவர்கள் அத்லட்டிக்கில் முதல் பரிசை பெற்று எங்கள் பள்ளியின் பெயர் அங்கே மிக சிறப்பாக ஒலிக்கப்பட்டது. எங்கள் மாணவர்கள் சாதனை செய்தது. அதே போன்று 240 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஒலிம்பியாடில் வெற்றி பெற்றுள்ளார்கள். அரௌண்ட் 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபில்பி என்கின்ற லாங்குவேஜ் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார்கள். எங்கள் பள்ளி மாணவர் செஸ் தேர்வில் மாநிலத்தையே முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்று வந்துள்ளார்கள். ஏற்றவாறு நாங்கள் பாடத்தை கொடுப்பதால் எங்கள் பள்ளியில் ஸ்லோவனேலர் என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் நாங்கள் ஹை குவாலிட்டி என்று சொல்லுகின்ற தரமான கல்வியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நான் மீண்டும் சொல்லுகின்றேன், ஏதோ படிப்பை மட்டும் கொடுத்தோம் என்பதற்கு இல்லாமல் நீங்கள் பள்ளியில் சேர்க்கின்ற பொழுது ஒரு குழந்தையை எந்த பள்ளியை சேர்க்க வேண்டும் என்பதற்கு ஏதோ படித்தார்கள், இந்த பள்ளியில் அதிகம் மார்க் வாங்கிய மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீங்கள் வைத்து பள்ளியில் சேர்க்காமல் அந்த பள்ளியில் தரம் வாய்ந்த ஆசிரியர் இருக்கின்றார்களா, அந்த பள்ளியில் மாணவர்களுக்கு புன்முகத்தோடு இன்முகத்தோடு வகுப்பு எடுக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா, அந்த பள்ளியில் அந்த பாடத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் இருக்கின்றார்களா, அந்த பள்ளியில் பள்ளி மாணவர்களை மிகவும் சேஃப்டியாக பாதுகாப்பாக ஒன்று சேர்க்கின்ற வாகன வசதிகள் இருக்கின்றவா, அங்கே பள்ளியில் குழந்தைகளை எங்கும் யாரும் தவற விடாமல் இருப்பதற்கான வசதிகள் உள்ளனவா, அந்த பள்ளியில் தம் குழந்தையை பாதுகாப்பாக ரெஸ்ட் ரூம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூட்டிக் கொண்டு மிகவும் கொண்டு வருவதற்கு தகுதியான ஆட்கள் இருக்கின்றார்களா என்பதையெல்லாம் தெரிந்து நீங்கள் பள்ளி
இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்கால திட்டமாக வைத்துள்ளோம். நிச்சயமாக நாங்கள் நல்ல பல தலைவர்களை இந்த சமுதாயத்திற்கும் நம் நாட்டில் உள்ள பல்வேறு கம்பெனிகளுக்கும் நம் நாட்டில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த தலைவர்களாகவும் அரசாங்க துறை சார்ந்த தலைவர்களாகவும் எங்கள் மாணவரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்கால நோக்கம். நன்றி. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு ஒளிரச் செய்யும் கல்வி சேவை. எதிர்காலம் என்பது வளமாயிருக்க, காணும் கனவெல்லாம் கண்கூடாய் நடக்க, கல்வி சேவை வாழ்க்கைக்கு தேவை. கல்வி சேவை நாட்டிற்கே வெற்றி பாதை, புது பாதை போட்டு